வாட்ஸ்அப் காய்ஸ் வேற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் போல. சரி, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தியர் சேனல். ஸோ இந்த கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா அதான் கைஸ், பேபி நல்லதான் கைஸ். ஸோ டார்க் பியர்ஸ் அப்டேட்டட் டு அன்ரியல் இன்ஜினா ஏதோ ஒரு 5 better graphics, improved performance, major content update, new tutorial and hidden secrets. ஓகே எல்லாம் படிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் என்ன அப்டேட், பிக்மன்ஸ் மேட்னஸ் அப்டேட், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஏதோ அப்டேட் வந்திருக்கு, அவ்வளோதான். போங்களா பைத்தியக்காரங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ கைஸ், ஸோ இந்த கேம் பிளே வீடியோவில் பேபி நல்லூர் நான் திரும்ப போடுறதுக்கான காரணம் என்ன காரணம்னு தெரியுமா? சரி, நம்ம நாளைக்கு வந்து ஆக்ட் 2 வந்துடும். இன்னைக்கு நைட் 1 2 3 போடுறேன், நாளைக்கு ஆக்ட் 2 வந்துடும். ஆக்ட் 2 வந்து ஃபுல்லாக வருமா? இவங்க சொல்லியிருக்காங்க ஆக்ட் 2 வந்து 1 விட இதுதான் இந்த வீட்டோட இது. நீங்க தான் இந்த வீடியோ பார்த்துக்கணும். நான் தான் வந்து இந்த பையனோட அம்மா. என்னோட குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, இவனை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நைட்டுலாம் நீங்க தான், நான் வேலைக்கு போடுறேன், நீங்க தான் பார்த்துக்கணும். இந்த அட்ரஸ்லாம் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட் வீடு வந்து 10. நீங்க தான் வந்து என் வீட்டை பார்த்துக்கணும். அந்த வந்து இது கீழே இருக்குது, இது கீழே, அதாவது பாட்டு கீழே இருக்குது, எடுத்துக்கோங்க சாவியை. அவ்வளோதான். டீ பாட்டுன்ற பாருங்க, ஃப்ளவர் பாட் கடியா இருக்கா. சரி, ஓபன் பண்ணுவோம். குட்டி குழந்தை லோடிங். ஸோ கைஸ், நம்ம நைட் 1 குள்ள வந்துட்டோம் கைஸ். குட்டி குழந்தைய பாத்தீங்களா? குட்டி குழந்தை எப்படிடா இருக்கே? நான் நல்லா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சரி, சாப்பிட்டியா? நீ பால் எடுத்துட்டு வந்தா என்னால சாப்பிட முடியும். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஏய் டப்பா தலையா, நீ பால் எடுத்துட்டு வந்தா நான் தான் உன்னை பாத்துர்க்கேன், வந்திருக்கேன். சரி, நான் பாத்ரூம் போனத கழுவி விடு. நான் தான் உன்னோட பேபி சிஸ்டர். சிஸ்டர்ன்ற சிஸ்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெட்டியை மாத்தணும். இவனுக்கு எங்கடா ஓடி போயிட்டேன்? ஆமா, நான் ஓடி போயிடுவேன், போயிடுறேன் கைஸ். இந்த கேமை அப்படியே தான் இருக்குது. இந்த நான் இது போடும் போதெல்லாம் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. இவனை தூக்கி பெட்டு மேல போட்டு நம்ம வருவோம். பெட்டு மேல போட்டதுக்கப்புறம் தான் இந்த மூடிய நாட்களை பிரிச்சு எடுத்து போட முடியும். சரி, புக் எடுத்து படிக்க வேண்டியதான். புக் எடு, படிச்சு இவனுக்கு அந்த கரெக்ட் பிளஷி, அது பேர் என்ன, பிளஷியா புஷியா ஏதோ ஒன்று, அது இந்த பொம்மையை எடுத்து போட்டுறணும். அதுதான். நம்மளாம் இதெல்லாம் படிக்க முடியாதுடா, போங்கடா டேய். டபுளா பசங்க கத்தி எடுத்து கழுத்துல குத்திட்டோய் சொல்லிட்டேன். நல்ல வேலை இவன் தூங்கிட்டான். குழந்தை பேசுறான். குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறான். சரி விடுங்க, பாத்துக்கலாம். உங்களின் டோஸ்டர் இப்போது வெளிகளுக்காக இருக்கிறது. வெறும் $150 நாங்கள் தரும். வெறும் $150 நாங்கள் தரும் டோஸ்டர் வாங்கிக்கோங்க. மறக்காம வாங்கிக்கோங்க. இந்த வீடியோக்கு நான் 6 லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ மறக்காம 6 லைக்ஸ் டார்கெட் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் 15 நிமிஷம் லேர்ந்து இந்த இந்த சோலாலாம் எடுத்தால் தான் நம்மளால இந்த பொம்மை டப்பாவை திறக்க முடியும். பிக் ஹெட் மூட் அன்லாக் பண்ணிட்டோம் கைஸ். அன்லாக் பண்ணக்கப்புறம் தான் கைஸ், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆடும்போது இந்த சவுண்டில் என்ன எதுக்கு இருக்குன்னே தெரியாது. சும்மா போட்டு விளையாண்டுருப்போம். நம்ம இந்த கேமை முடிகிறதுக்கு தான் வந்திருக்கோம், அது ஒரு சைடு பார்க்கணும். சரி விடுங்க. ஸோ கைஸ், ஸோ ஒரு டைலாக் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். என்ன டைலாக்னா, பும்பல கறக்க சாமி ஒரு பிச்சு எடுத்து போட்டுருந்தா பின்னாடி. டாய் குழந்தை, ஏன்டா அழுவுற? டாய் குழந்தை, இருங்க கொஞ்சம் சவுண்டை மட்டும் குறைச்சிக்கிறேன், ஏற்றிக்கிறேன். ஆனால் இந்த சவுண்ட் அப்படியே நல்லா இல்லை. இப்போதாங்க சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. இங்கே குழந்தைய காணோம். ஐயோ, சீன்ட்ட பாக்கு தம் குழந்தை கீழே இருக்கணும். அது என்னடா சீன்ட்ட பாக்கு டம் யாருக்கே தெரியும். அதில் நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை. ஐயோ ஓலோ ஓய்யோ, என்ன அழுவுற? ஐயோ, இடி இடிக்குது. இங்க இடி கிடைக்குதுன்னு பார்த்தா எங்க வீட்டாண்டி இடி அடிக்குது கைஸ். இடி அடிக்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டு பாருங்க. இடி அடிக்கிற சவுண்டு கேட்கும். நல்லா ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டு பாருங்க, செம்ம. ஏன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணாமல் வெளியே வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா,
நல்லா காற்று வரணுன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஏசி கொஞ்சம் காற்று வராமல் மக்கார் பண்ணுது. கொஞ்சோண்டு காற்று வருது, வேகுது கைஸ். அதனால தான் வந்து நான் வெளியே வந்து அதாவது மாடிக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ எதுக்குடா போன அந்த பங்கர் வீடியோவில் வந்து 100 ரியல் வாய்ஸ் கொடுத்துட்டு இப்போ எதுக்குடா போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பும்பளகரக சாமி உன்னை தூக்கி போட்டுறேன்டா பின்னாடி. அந்த மாதிரி நான் டிவியில் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க போகிறேன். பும்பளகர சாமி உன்னை போட்டுறேன்டா பின்னாடி டை காமெடியாக இருக்குல்ல. பும்பளகர சாமி உன்னை போட்டுருவேன்டா பின்னாடி. ஐயோ ஒரு பாட்டு, ஐயோ ஐயோ. உங்களுக்கு இந்த பாட்டு கேட்குதான்னு தெரில. இதுதான் மாடிக்கு வரவே கூடாதுன்றது. மாடிக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கூடாதுப்பா. அதுவும் 6 o'clock இல்லைன்னா 7 o'clock மேலே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது வாய்ஸ் ஓவர். வாய்ஸ் ஓவர் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு மசூதி இருக்குது. கேட்டு பாருங்க இந்த பாட்டை. கேட்குதா கைஸ்? எனக்கு தெரில கேட்குதா இல்லையான்ட்டு. ஆனால் கேட்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குழந்தைக்கு பால் வேணுமா கைஸ்? பால் வேணும் சொல்லி கத்திட்டு இருக்கான். டேய் குட்டி குழந்தை என்னடா பேசுற? உனக்காக தான்டா எடுத்துட்டு வரேன். என்னடா உனக்கு பிரச்சனை? மண்டையில ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிருவோம் பாத்துக்கோ. இப்போ போயிடுவான் பாருங்களேன். போயிட்டியா? வாய மூடிட்டு எனக்கு கழுவி விடுறேன். சந்தோஷமா? போயிட்டியா? இப்போ சந்தோஷமாடா? ஓடுறானே இந்த நாப்பி வேற ஓடுறானே டைப்பரே. எப்பவுமே இது பேர் என்னதுன்னா நம்ம மத்த ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அதாவது அவுட்டோர் இன்டர்நேஷனல் லெவல்ல போடுவீங்களே வெறும் இந்த மாதிரி சொல்லுவாங்க டைப்பர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இதுதான் கைஸ் நம்ம ஊர்ல வரப்போகுது. இவன் வேற அடிக்கடி அசிங்கம் பண்ணிடுறான் கைஸ். ஐயோ ரொம்ப மோசம்டா நீ. 3 வயசு ஆகுது பேசவே கத்துக்கினேன். அசிங்கம் பண்ற பத்தியா? அசிங்கம் பண்ற பத்தியா? சொல்லிட்டு போக மாட்டியா? பாத்ரூம்ல போய் உட்கார வைப்பேன். இவன் பாருங்க சும்மா சும்மா அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட சின்ன பையன் 2 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணாதடா. இங்க பாருங்க குட்டி குழந்தை, நான் உன் தூக்கி போட்டேன்னு ஏன் செம்ம வலி இருக்கும். என்ன பயப்படுத்துறிய? கத்தி உள்ளதா இருக்கு, கழுத்துல குத்திடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ திருவிழுங்க பாத்துக்கலாம். கத்தி எடுத்து குத்தி கிழிச்சு பின்னி எடுத்து டமால் டூமில் டமால்ட்டு போட்டு உன்னே நான் புதைச்சு எடுத்துருவேன். பேபி சிட்டர் சரி. ஆல்ரெடி நீ பேய் ஆயிட்டு இருக்கிய. சும்மா இந்த அழுவாதா டப்ரா தலையா. சும்மா சும்மா அழுதுட்டு இருந்தேன்னு ஏன் மண்டையில கொட்டிடுறேன். எனக்கு என்னோட ப்ளஷி எடுத்து கீழே போடுறேன். இதுவா? இதுதான் இதுதான் இதுதான். தேங்க்யூ. இன்னும் நீ கெட்டவரதெல்லாம் பேசிட்ட டம்மி பையனே. மண்டையில எடுத்து ஒரு கொட்டு கொட்டினா என்னது? நீ வெட்டி எடுத்துருவேன். அப்புறம் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிர போகுது காப்பி ரைட் அந்த மாதிரி கொடுத்துருவானுங்க. சரி வேணாம் அதெல்லாம் சொன்னோன்னு வைங்களேன். வெட்டி எடுத்துருவோம் உன்னை. எதை வெட்டி எடுப்பியா? கழுத்தொட்டிடுவேன். வாயமுடு வச்சு வாயமுடு எச்சு வாயமுடு. டிவி பார்க்கோடுயா? தங்கு 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 தங்குன்ட்டு மணி அடிச்சுட்டு இருக்கான் இவன் வேற. ஐயோ சாமியே முடியல. பொம்பளகர சாமி உன்னை போட்டுறா பின்னாடி. இதை தூக்கி நம்ம ஒரு மந்திரம் போடுவோமா? சீந்த பாக்கு தம் தம். சீந்த பாக்கு தம் தம் அப்படினா என்னடா? சும்மா சீந்த பாக்கு தம் 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 பாக்கு தம் தம் சீந்த பாக்கு தம் தம். ஐயோ மழை தூர்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் எடிட் பண்ணுறது தான் வேலை. ஐயோ குட்டி குழந்தை இன்னொரு இருங்க. அந்த ரேபிட் கீழே விழுந்துச்சு. ஐயோ அந்த டோர் வர லாக்கடு இருக்குங்க கைஸ். ஐயோ 15 நிமிஷம் இன்ட்ரோட சேர்த்து 16 நிமிஷம் 17 நிமிஷம் வரும். பிரேக்கிங் நியூஸ். நம்ம ஊர்ல ஒரு குழந்தை வந்திருக்கான். அவன் பேரு பேபி. அவனால என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்டஸ்ட்
ஃபாஸ்ட்டாக முடித்தவன் நான் தான். அதாவது நான் தானா ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்திருக்கேன் இந்த கேமை, இந்த நைட் 1 நைட் 2 நைட் 3 முடிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆடிட்டோம். ஸோ இந்த கேமை நான் 6-8 தடவை விளாண்டுருப்பேன் இந்த அப்டேட் வரக்கு முன்னாடி. அதனால எனக்கு பழகி போயிடுச்சு என்னென்ன பண்ணுவான் இவன், என்னென்ன பண்ணோம். அதோட அப்டேட் வேறு ஆக்ட் 2 வந்து நாளைக்கு வரும், இன்னைக்கு வராது. இன்னைக்கு வேணா ஒரு போஸ்ட் வேணா வரும். சரி விடுங்க, இந்த கரெக்ட் ப்ளஷி எடுத்து போட்டுடலாம். சொல்லிட்டேன். யாரா ஃபோன் பண்றது இப்போன்னு பார்த்து? நான் தான் இந்த குட்டி குழந்தையோட அம்மா. சொல்லுங்க. நல்லா பாத்துக்கோங்க, இவன் நல்லபடியா சாப்பிடவே குழந்தைக்கு என்னதான் வந்து அவன் நீங்களும் சாப்பிடுங்க, மறக்காம பால் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். தெரியாது. போன் இப்ப பண்ணாதீங்க, நான் சாப்பிட்ட அப்புறமா போன் பண்றேன் உங்களுக்கு. போன வைங்க. வேலை பார்க்க வந்தா பசிக்குது. எத்தனை நேரமா எனக்கு பசிக்குது தெரியுமா? நைட் 1 நைட் 2 சாப்பிடவே இல்லை. நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. பண்ற வேலைக்கு நீங்க தரது 1500 தான் மாச சம்பளம். எதுவும் 10,000 15,000 சொல்ற மாதிரி போனவங்க ஆண்டி. அப்பாடா கட் பண்ணியாச்சு. இனி தொல்லை கிடையாது. குழந்தை ஒண்ணு டார்ச்சர் பண்ண போறேன்டா நானு. ஐயோ என்னதுடா இது? ஒரு நிமிஷம் என் ஆர்ட் வந்து வெளியே வந்து வெடிஞ்சிருச்சுங்க. ஐயோ என்னடா பசிக்குதா? எனக்கு பால் தான் வேணும். நான் சாப்பிட கூடாதா? டேய் கிளம்புடா, கிளம்பு. வாய குத்தி கிழிச்சு எடுத்துரும் பார்த்துக்கோ. ஐயோ போக முடியாது போல இருக்கே. ஐயோ ஆமாங்க கைஸ், இவங்க சொன்னது உண்மைதான் கைஸ். நைட் 3ல வந்து நம்ம நீங்க வேணும்னா நம்ம சேனல்லே இருக்கு, போயிட்டு நைட் 1 2 அந்த 2 and 3 அந்த வீடியோ போட்டிருப்போம்ல, அது வந்து இதே மாதிரி தான். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மேஸ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மேஸுக்குள்ள போகும்போது ஒரு இது மாதிரி வரும். இந்த இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஆனஸ்ட் மேஸ் மாதிரி. இப்போ இந்த மேஸ் தான் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு இதோ அங்க இருக்கு பாருங்களா, பால் எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு கொடுக்கணும். இப்போ திரும்ப அந்த கரெக்டான இடத்துக்குள்ள போய் பால் எடுத்து கொடுக்கணும். இந்த கேமை ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ண ஒரே ஆள் நான் தாங்க. 15 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்டஸ்ட் கம்ப்ளீட் கேமர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வேணும் சொல்லிட்டேன். வேர்ல்ட் ரெக்கார்டை மட்டும் தரல, ஏன்னா எவ்வளோ சீக்கிரமா இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் வாட்டர் சவுண்ட் போட தெரியுமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு போட தெரியும். இதாங்க வாட்டர் சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. குட்டி குழந்தை இப்போ பாருங்களேன், ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இல்ல. சரி பால் டப்பாவை தந்தாதான் இவன் வந்து அமைதியாவான், இல்லைன்னா கழுத்துல எடுத்து கத்திய கொடுத்தணும், அப்போதான் இவன்லாம் அமைதியாவான். இவனுக்குலாம் வந்து இந்த மூளைன்றது ஒண்ணுமே இல்லை கைஸ். இவன்லாம் டம்மி பாபா, பொம்பளை சாமி. இவனை போட்ட வேண்டாம் பின்னாடி சொல்லிட்டேன். போட்டியா பண்ணிட்டான் கைஸ், அத பண்ணிட்டான். பண்ற ஏன்டா? எனக்கு இப்போ டீச்சர் வேணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். என்ன உன்னால தொடக்கூட முடியாதுடா. விட்டுறா எப்படி இப்ப போவ? விட்டுறா சாமி, நான் ஓடி போயிடுறேன். இப்போ விட்டேன்னா நாளைக்கு வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். நாளைக்கு வருவேன்டா. ஐயோ இவன் வேற ஒருத்தன் பயப்படுத்துறான். ஐயோ சாமி முடியல. பார்த்து யாரா ஃபோன் பண்றது? மேடம் அவன் பேயிட்டான். இது பேயா? ஹலோ அவன பேயிட்டானா? நீங்க அந்த எமர்ஜென்சி பிளாஸ் எமர்ஜென்சி போட்டுறீங்களா? அவன் பறந்து போயிடுவான். மேடம் பறந்துட்டான். ஓகேயா? இப்போ தப்பிச்சிட்டானா? இப்போ அமைதியா இருங்க மேடம். பெட்ரூம்ல போட்டுருங்க. ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம். பெட்ரூம்ல போட்டாதான் இவன் நல்லா படுத்து தூங்குவான். நல்ல நேரத்துக்கு கால் பண்ணீங்க. சரி கட் பண்றேன். சரி கட் பண்ணியாச்சு. டேய் குழந்தை, என்னடா நீ சொன்ன மாதிரி ஆகிட்ட? நீ முன்னாடி வந்தபோது எனக்கு பாலுக்கு பதிலா என்னத்தை கலந்தேன்னு சொல்லுவியா மாட்டியா? டேய் குழந்தை ஓடாதடா. நில்றா, நில்றியா இல்ல உன்னை மண்டையில ஒரு தட்டி உட்கார வைக்கட்டும். நில்றோ டபுரா தலையா.
வாட்டாமால் இந்த புக் எடுத்து பிடிச்சதான்றா நீ அமைதியா இருப்ப. த பிரின்ஸ் அண்ட் த ஷீப். என்ன கிறுக்கி வச்சிருக்கேன். எனக்கு பாலுக்கு பதிலா என்னத்தை கலந்து சொல்ல போறியா இல்லையா? போட்டாங்க. சாவு உன் கண்ணு கிட்ட வந்துருச்சுடா. எத்தனை வயசு ஆயிருதுன்னு சொல்லிடுறேன். 14 வயசுல 2 மைனஸ் பண்ணா என்ன வரும்? அதான் கைஸ் என்னோட வயசு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்ட் மறக்காமல் நாளைக்கு காலையில் வந்துடும். நாளைக்கு காலையில் இல்லை, நாளைக்கு வந்துடும். ஸோ பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேடம் போன வைங்க மேடம். பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.